அது அதிசயம்னா என்ன தெரியுமா? அதிசயம்னா அது கடவுளால் நிகழ்த்தப்படுகிறது தான் அதிசயம். மனிதர்களால் அது முடியாது. கடவுளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை தான் அதிசயம்னு சொல்கிறாங்க. அதிசயம்னு அதாவது இப்போ நீ வானத்தில் பறக்கிற அப்படின்னா பேராஷூட்டு மூலமாக வானத்தில் பறக்கலாம், அல்லது விமானத்தின் மூலமாக வானத்தில் பறக்கலாம். இது ஏதோ ஒரு கருவியை, ஒரு இயந்திரம், அதை கற்றுக்கிட்டு எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதிசயம் கிடையாது. ஆனால் எந்த வித உதவியும் இல்லாமல் ஒரு நேரத்தில் வானத்தில் பறக்க முடியுமா? அது மனிதர்களால் முடியாது. அப்போ அது கடவுளால் தான் முடியும். அப்போ அதுதான் அதிசயம். மனிதர்களால் முடியாத ஒரு விஷயந்தான் அதிசயம். கடவுளுக்கு இருக்கிற அந்த பவர் எது தெரியுமா? அதான் அதிசயம். கடவுளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் அதிசயம் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. மனிதர்களால் ஒரு விமானத்தின் மூலமாக தான் ஆகாயத்தில் பறக்க முடியும். ஏதாவது ஒரு உதவி இருக்கணும். கருவி மூலமாக பின்னாடி கருவிகளெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ எல்லாம் பறக்கிறாங்க. எல்லாம் ஒரு கருவியின் மூலமாக தான் வானத்தில் பறக்க முடியும். கருவியின் உதவி இல்லாமலே, எந்தவித உதவியும் இல்லாமல் ஒருத்தரால் ஆகாயத்தில் பறக்க முடியும்னா அதுக்கு பேர் தான் அதிசயம். அது மனிதர்களால் முடியாது, அது கடவுளால் மட்டும்தான் அது முடியும். இப்போ 5 அப்பத்தை 5000 பேருக்கு பிரித்து கொடுத்தார்ல நம்ம இயேசு, அது எப்படி முடியும்? அது மனிதர்களால் முடியாது. அதுதான் அது கடவுளால் முடியும். அது ஏன் எப்படி வந்துச்சு? அங்கே கேள்விக்கு இடமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு கேள்விக்கு அங்கே பதிலே கிடையாது. அதனால் நீ நம்பணும். அது வெறும் கற்பனை தான். கற்பனையால் மட்டும்தான். அதிசயங்கிறது என்னது? கற்பனையால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்போ இவங்க கடவுளுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, கடவுளுக்கு இருக்கிற அந்த பவர், அது ஒரு கற்பனை திறன், ஒரு கற்பனையால். அப்போ கடவுளோட அப்போ அதிசயங்கிறது என்ன தெரியுமா? கற்பனை தான் அதிசயம். கற்பனை தான் நம்முடைய அதிசயம். கற்பனையால் தான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு மனுஷன் ஆகாயத்தில் பறந்து போகிறார் அப்படின்னு ஒன்று நான் சொன்ன உடனே உங்கள் மனசில் அது கற்பனையாக வருது பார்த்தீங்களா? அப்போ கற்பனையில் மட்டும்தான் அதிசயம் என்பது சாத்தியம். நிஜத்தில் அது சாத்தியம் கிடையாது. நிஜத்தில் அது பொய். ஆனால் அது எங்கே சாத்தியம்? உங்கள் மனசுக்குள்ளே அது சாத்தியம். இப்போ நான் ஒருத்தர் நான் இங்கேருந்து இப்போ நான் சொல்ல உங்கள் மனசு கற்பனை பண்ணும். நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வேகமாக எந்தவித உதவியும் இல்லாமல் வேகமாக ஆகாயத்தில் பறந்து போகிறார். ஒரு ட்ரெஸ் எதுவும் கூட இல்லாமல் அவர் ஒரு ஜட்டி மட்டும் தான் போட்டிருக்கார். ஜட்டி கூட போடாமல் ஆகாயத்தில் பறந்து போகிறார். ஒரு நிலாவில் போய் உட்கார்றார். நான் சொல்ல உங்கள் மனசு கற்பனை பண்ணுதா? உங்கள் மனசில் அது நடக்குதா? அப்போ அதான் அதிசயம். உன் மனசில் தான் அது நடக்கும், வெளியில் நடக்காது அது. அப்போ அதிசயம்னு நம்ம எதை சொல்கிறோமோ அது வெளியில் நடக்காது, அது உங்கள் மனசுக்குள்ளே தான் நடக்கும். கற்பனையால் மட்டும்தான் அது சாத்தியம். கற்பனை தான் அதிசயம். அதிசயத்தை நம்ம நிஜமாக்க முடியாது. ஆனால் அது மனசுக்குள்ளே அது நிஜமாக்கலாம். ஒரு கற்பனையாக அது நிஜமாகிவிடும். ஆனால் நிஜத்தில் நடக்காது. அப்போ கடவுளுக்கு இருக்கிற பவருங்கிறது எது தெரியுமா? உன் மனசுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். மனசுக்குள்ளே நீ கற்பனை செய்வதெல்லாம் வெளியில் நடக்கும். நீ எதெல்லாம் மனசுக்குள்ளே மட்டுமே அது நடக்கும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் நிஜத்தில் நடத்தி காட்டுவார். நிஜத்தில் இருக்குது. அந்த பவருக்கு பேர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு இவங்க கற்பிக்கிற ஆற்றல் என்பது கற்பனையால் மட்டும்தான் அது சாத்தியம். அதை கடவுளுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. கடவுள் கற்பனையால் மட்டும்தான்ப்பா அந்த ஆற்றல் உனக்கு. ஒருத்தர் ஆகாயத்தில் பறக்கிறாரு, ஒருத்தரை டக்குன்னு ஒரு ஈட்டி எடுத்து நான் அப்படி வீசுகிறேன், அது வேகமாக போய் அங்கே இருக்கிற என் எதிரியோட நெஞ்சில் குத்திடுது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கார். நான் சொல்ல உங்கள் மனசில் அது கற்பனையாகுதா? அது சாத்தியமாகுதா? உங்கள் மனசுக்குள்ளே அது சாத்தியமாகுதா? இங்கேருந்து வீசுகிறாரு ஈட்டியை, நான் ஒரு அம்பை எடுத்து அல்லது ஒரு கல் எடுத்து எறிகிறேன். 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. அது வானத்தில் வேகமாக போகுது, கிருட்டுன்னு போகுது. அங்கே இருக்கிற என்னுடைய எதிரியோட மண்டையில் நச்சுன்னு படுது. அந்த எதிரி ஒளிஞ்சு போகிறார். அந்த கல் தேடி போகுது. நான் சொல்ல உங்கள் மனசுக்குள்ளே அது சாத்தியமாகுதா? மனசுக்குள்ளே அந்த கற்பனையை உங்களால் செய்ய முடியுதா? அப்போ இதுதான் அதிசயம். அப்போ அது மனசுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்த வெளியில் நடத்தி காட்டுருவார் கடவுள். நீ மனசுக்குள்ளே மட்டும்தான் அது சாத்தியம்னு நினைக்கிறல்ல, மனசுக்குள்ளே மட்டும்தான் இந்த அதிசயம் சாத்தியம்னு நினைக்கிறல்ல, அந்த அதிசயத்தை வெளியே நடத்தி காட்டுவார் கடவுள் அப்படின்னு சொல்கிற பாருங்க. அதுதான் கடவுள். கடவுளுக்கு இருக்கிற சக்திங்கிறது நீ கற்பனையால் மட்டுமே சாத்தியம்னு நினைக்கிற ஒரு அதிசயத்தை நிஜத்தில் நடத்தி காட்டுவார் கடவுள். ஒரு கடவுள் நினச்சாருன்னு வச்சுங்க, ஒரு ஏவுகணை விடுவார், ஒரு அஸ்திரத்தை விடுவார், ஒரு அம்புன்னு வச்சுக்கோங்க. நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி குத்தும். உன்னை தேடி அப்படி கை காட்டினா போதும் பொசிக்கிடுவார். இப்போ நான் சொல்கிறேன், ஒருத்தர் வராரு, இப்படி கை காட்டினோன்னா அவர் எரிஞ்சு போயிட்டாருங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் அதை கற்பனை பண்ணுறீங்களா? அப்போ கற்பனையால் மட்டும்தான் இந்த கடவுளுக்கு இருக்கிற சக்தி சாத்தியம். நிஜத்தில் சாத்தியம் கிடையாது. அப்போ நிஜத்துலேயும் சாத்தியம்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. நீ நிஜத்துலேயும் அது உண்மைன்னு நம்பு, ஓ மனசுக்குள்ளே நினைக்கிற பாரு,
அது கற்பனையால் மட்டும்தான் சாத்தியம்னு நினைக்கிற பாரு, அது நிஜத்துலேயும் சாத்தியம்னு நீ நம்பு. அதுதான் கடவுள். அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிசயங்கிறது என்ன தெரியுமா? அது கடவுளுக்கு இருக்கிற சக்தி. எந்தவித உதவியும் இல்லாமல் நினைக்கிறத செய்யக்கூடியவர், அதுதான் கடவுள். அதுதான் அதிசயம். அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்வார். தூண்லேயும் இருப்பார், துரும்புலேயும் இருப்பார். அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார். எல்லாத்துக்கும் இப்படி கையை காட்டினா சாப்பாடு கொடுத்துருவார். எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருவார். கையை காட்டினா போதும், நீ பெரிய செல்வந்தர் ஆகிடுவ, உன் கூரையிலேருந்து அப்படி பணம்லாம் கொட்டும். இப்படி கற்பனையால் மட்டுமே சாத்தியமாகிற ஒரு விஷயத்த நடத்தி காட்டுகிற ஆற்றல் இந்த கடவுளுக்கு இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட கடவுளை நீ நம்பு. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பேர் தான் கடவுள் நம்பிக்கை.